கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 48:14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம், உலகத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆனால் நம்மை உண்டாக்கினவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எப்பொழுதும் அவர் நம் கூடவே இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர் அவரே. அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்துமாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருக்க கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களில் இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எப்பொழுது எங்களை நடத்துகிற கர்த்தராய், கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. எங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுவீராக. எங்களை நடத்துங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எந்த நேரத்திலும் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிறபடியால் நன்றி. ஆசீர்வதியின் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.